நக்கீரன் பத்திரிகை ஆரம்பிக்கும்போது ஒரு 4000 ரூபா தானே என்கிட்ட. நஞ்சு போன ஒரு ஃபோட்டோவை வந்து பத்திரிகையில் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் வீரப்பன்ற மாதிரி. நக்கீரன் தான் முதல் முறையாக அட்டையில் வந்து வீரப்பனுடைய படத்தை போட்டு இந்த கேரக்டர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஏதோ ஒரு தவறான பாதையில் போய் வெறுப்புக்கு ஆளான நபர்கள். வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா வெற்றி பெற்ற பல மனிதர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது திரு நக்கீரன் கோபால் அண்ணன் அவர்களை பற்றி. வாழ்க்கையில் வெற்றி பெற்று மிகப்பெரிய சாதனைகளை பத்திரிகை உலகத்தில் படைச்சி உங்களை எல்லாம் வந்து அப்படியே அண்ணாந்து பார்க்க வச்சவர் அவர் எனக்கு பழக்கமானது, அது நெருக்கமாக பழக்கமானது 2000 கிட்டத்தட்ட அந்த 2000 வருஷத்தை ஒட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து அவரை திரைச்சுவை ஆஃபீஸில் வந்து தராசு ஷியாம் இருக்கார்ல, அப்போ தராசு பத்திரிகை ஆஃபீஸ் அந்த அலுவலகத்தில் இவர் வந்து ஆர்டிஸ்ட்டாக வந்து ஓவியராக லேஅவுட் ஆர்டிஸ்ட்டாக அங்கே பணியாற்றிக்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு தடவை அந்த ஆஃபீஸ்க்கு அலுவலகத்துக்கு நான் போகும்போது இவரை நான் பார்த்துருக்கேன். இவர் கூட பேசியிருக்கேன், ஒரு 5 நிமிஷம் பேசியிருக்கேன். அப்போ நான் யாருன்னு அவருக்கு தெரியாது. அது எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி. அதெல்லாம் தாண்டி வந்த பிறகு 2000 வருடம் வரும்போது சென்னையில் வந்து ஒரு புத்தக கண்காட்சி நடந்துச்சு. அந்த புத்தக கண்காட்சியில் அப்போ வந்து என்னுடைய புத்தகங்கள்லாம் மலையாளத்திலிருந்து நான் மொழிபெயர்த்த நூல்கள், வைக்கம் முகமது பஷீருடைய நூல்கள் நான் மொழிபெயர்க்க அது வந்து சந்தியா பதிப்பகம் வந்து அது வெளியிட்டு புதுமை புத்தகம் பதிப்பகம் சந்தியா பதிப்பகம் அவங்க வெளியிட்டிருந்தாங்க. அந்த அந்த புத்தக கண்காட்சியில் அந்த பதிப்பகத்துக்கு பக்கத்தில் நான் நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்போ நக்கீரன் கோபால் அண்ணன் வந்து அப்படியே ஒரு ஈவினிங் டைமில் அப்படியே நடந்து அப்படியே போய்கிட்டே இருந்தவர் என்னை பார்த்த உடனே அப்படியே அண்ணே வணக்கண்ணே சுரானே அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியம். அப்போ என்ன சொன்னார்னா, உங்கள் தம்பி சக்திவேலன் அதில் வந்து சப் எடிட்டராக ஒர்க் பண்ணுறாரு, என்னுடைய நண்பர் அவர் வந்து அந்த வருஷம் இப்போ ஜனவரி பிறக்க போகுது. திரையுலகத்தினுடைய அந்த வருஷம் எப்படி டிசம்பர் வரை எப்படி இருந்துச்சு, இனி பிறக்க போகிற வருஷத்தில் இப்போ தமிழ் பட உலகம் எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கிள், ஒரு 4 பக்கம் வர மாதிரி ஒரு ஆர்டிக்கிள். அதில் வந்து லீடிங் ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் அண்டு தியேட்டர் அசோசியேஷன், ப்ரொடியூசர் கவுன்சில், ஃபிலிம் சேம்பர், இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள்கிட்டலாம் வந்து ஒப்பீனியன், ஒவ்வொருத்தருடைய ஒப்பீனியனை வந்து சக்திவேல் வந்து கேட்டிருந்தாரு. ஏன்னா வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்ன்ற முறையிலும் சினிஃபீல்டில் வந்து பிஆர்ஓ நிறைய படங்களுக்கு ஒர்க் பண்ணுன்ற முறையும் ரொம்ப வருஷமாக நான் ஒரு சினிமா ஜேர்னலிஸ்ட்டாக ரொம்ப வருஷம் 30 வருஷத்துக்கு மேலே நான் இருந்தேன்ற முறையிலையும் என்கிட்ட அதை பற்றி ஒப்பீனியன் கேட்டிருந்தாரு. நான் அதை சொல்லியிருந்தேன். என்னோடய ஃபோட்டோ போட்டு நக்கீரனில் அது மறுநாள் வரப்போகுது அப்படி வச்சுக்கோங்க. அதை இவர் வந்து அண்ணன் கோபால் அண்ணன் வந்து இது ஆஃபீஸில் பார்த்துருப்பார் போல இருக்குது. அந்த புத்தகத்தை பிரிண்டான புக்கை பார்த்துருப்பார் போல. பிரிண்டான புக்கு மறுநாள் வரப்போகுது. அதை பார்க்கும்போது அதில் என்னோடய ஃபோட்டோ வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு என்னை நேரில் பார்த்தோன்னே நான் தான் அப்படின்றத அவர் அப்படி நினச்சிருப்பார்ன்றது என்னுடைய எண்ணம். பேரை சொல்லி நான் சொன்னோடனே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அப்போ இது தம்பி சக்திவேல் வந்து உங்களை பார்த்தாரோ அப்படின்போது இன்றைக்கி சாயங்காலம் நான் புக்கை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்போ நக்கீரன் ஆஃபீஸ்லேருந்து பார்த்துட்டு வந்திருப்பார் போல இருக்குது. எனக்கு அந்த முதல் முறையாக அவருடைய அந்த அணுகுமுறை இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதை நம்ம யாருனே தெரியாத ஒரு ஆளை வந்து அங்கேருந்து அப்படியே சொல்லி பேர் சொல்லி கூப்பிட்டு அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா, எனக்கு அவர் மேலே உயர்ந்த மரியாதை வந்துருச்சு ஃபஸ்ட் டைம்லேயே. அதுக்கு பிறகு சில மாதங்களுக்கு பிறகு நக்கீரன் கேம்பஸில் வந்து நக்கீரன் அலுவலகத்திலிருந்து அந்த குழுமத்திலிருந்து வரக்கூடிய சினிக்கூத்து பத்திரிகையில் வந்து நான் வந்து ஒரு தொடர் எழுதினேன், நிர்வாண நிஜம் அப்படின்ற பேரில். நான் சந்தித்த 26, அதாவது ஃபுல்லாக ஜென்ஸு தான், ஆண்கள் தான் வந்து அதை பற்றி நான் பார்த்த தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், ஒளிப்பதிவாளர்கள், இதை மாதிரி பாடலாசிரியர்கள், இசையமைப்பாளர்கள், இதை மாதிரி 26 பேரை பற்றி உண்மை கதைகள் எல்லாமே அதை வந்து நான் வந்து எழுதினேன். அதுக்கு பெரிய வரவேற்பு பெற்ற தொடர் அது. அதுக்கு நிர்வாண நிஜம்னு சொல்லிட்டு இது உண்மை கதைகள் அப்படின்னு உடனே அதுக்கு தலைப்பு வச்சதே, நிர்வாண நிஜம்ன்ற தலைப்பு வச்சதே கோபால் அண்ணன் தான். அவர் வந்து இந்த தலைப்பை வச்சு என்கிட்ட வந்து சக்திவேல் வந்து கேட்டார், இது மாதிரி அண்ணன் இப்படி சொன்னார், இந்த தலைப்பு எப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட கேட்க சொன்னாருன்னு சொன்னால், நான் தலைப்பு நல்லா இருக்கே அந்த தலைப்பை வச்சுக்கலாம் அப்படின்னு உடனே இமீடியட்டாக என் பேரை போட்டு சுறா எழுதும் தொடர் சினிக்கூத்தில் ஆரம்பம் போட்டு நிர்வாண நிஜம்னு எல்லா இடத்துலையும் போஸ்டர் ஓட்டினாங்க. இதை அப்படி இப்படி தான் நான் நக்கீரன் கேம்பஸ்குள்ளே உள்ளே நுழைஞ்ச பிறகு கோபால் அண்ணன் வந்து எனக்கு நெருக்கமாக பழக்கமானார். ஏன்னா அந்த கேம்பஸ்குள்ளே நுழைஞ்சதுனாலையும் சினிக்கூத்தில் ரெகுலராக நான் எழுதிக்கிட்டு இருந்ததுனாலையும், அதுக்கப்புறம் அதே கேம்பஸில் இனிய உதயம் அந்த புத்தகம் இந்தியாவிலேயே வந்து மொழிபெயர்ப்புக்காக ஒரு புத்தகம் அவர் கேம்பஸ்லேருந்து வந்துச்சு. அது ரெகுலராக 2000 ஆரம்பித்தது. இப்போ 2020 இந்த 20 வருஷமாக அதில் 20 வருஷமாக நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த கேம்பஸில் 20 வருஷமாக எழுதிக்கிட்டு இருக்கேன். எவ்வளவோ நாவல்கள், எவ்வளவோ குறுநாவல்கள், எவ்வளவோ ஷார்ட் ஸ்டோரிஸ், அது எவ்வளோன்றது எனக்கே தெரியாது. தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கேன். உலக இலக்கியங்கள், இந்திய இலக்கியங்கள், கிட்டத்தட்ட ஒரு 15 மொழிகள்லேருந்து மொழிபெயர்த்திருப்பேன். அப்படி கண்டினியூஸாக ஒரு பிளாட்ஃபார்ம் எனக்கு கிடச்சி நக்கீரன் கோபால் அண்ணன் வந்து மிகப்பெரிய ஒரு உலகத்தை எனக்காக திறந்து விட்டார். அதை நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்தில் அந்த கேம்பஸில் 20 வருஷமாக நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால
நக்கீரன் கோபால் அண்ணன் வந்து எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய திறமசாலி, எவ்வளோ பெரிய கடுமையான உழைப்பாளி, அவருடைய வெற்றிக்கு பின்னாடி அவருடைய அபாரமான உழைப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத சும்மா எங்கேயோ இருந்து பார்க்குறது கிடையாது, பக்கத்திலேயே இருந்து நான் பார்த்தவன். பக்கத்திலேயே இருந்து அவருடைய வெற்றிக்கு காரணம் என்ன, எப்படி அவரால் வந்து இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வர முடிஞ்சு அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது யாராக இருந்தாலும் ஆச்சரியப்பட்டுருவாங்க. காரணம், நக்கீரன் பத்திரிகை ஆரம்பிக்கும் போது அவரே சொல்லுவார், அண்ணனே சொல்லுவார் பல நேரங்களில், நக்கீரன் பத்திரிகை ஆரம்பிக்கும்போது ஒரு 4000 ரூபா தானே என்கிட்ட, அந்த 4000 ரூபா வச்சுக்கிட்டு ஆரம்பித்தது தானே நக்கீரன் அப்படின்வாரு. எனக்கு அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். எப்படின்னு நாங்கள் 4000 rupees வச்சு நீங்கள் பத்திரிகை ஆரம்பிச்சிங்களான்னு. 4000 ரூபா தானே இருந்துச்சு, வேறு ரூபாவே இல்லைண்ணே, எல்லாமே அப்படியே பேப்பர் வாங்குறதுலேருந்து பிரிண்டிங்லேருந்து எல்லாமே கடன் சொல்லி பிறகு தரேன் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது ஒரு ஆட்டோ மட்டும் அவருடைய நண்பருடைய ஒரு ஆட்டோ வச்சுக்கிட்டு அந்த ஆட்டோவில் வந்து நக்கீரன் பிரிண்ட் பண்ணி காப்பீஸ் எடுத்து அந்த ஆட்டோவில் கொண்டு போயிட்டு கடைகள்லாம் போட்டு இப்படின்ற பேட்டர்னில் ஒரு மேட்டர் சொல்லுவார். இப்படி ஆரம்பித்ததான் நக்கீரன். அப்போ நான் சொன்னேன், ஆனால் அந்த டைமில் கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 25-30 பத்திரிகை இதே பேட்டர்னில், இப்போ ஜூனியர் உடன் இதெல்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு, அது போக 30 பத்திரிகைக்கு மேலே இதே மாதிரி நிறைய பத்திரிகை இருந்துச்சானே அப்படின்னு எல்லாமே வந்துச்சு. நான் சொன்னேன், அந்த அநேகமாக அந்த பத்திரிகைலாம் நின்றுச்சு. அதில் வந்து ஜூனியர் உடன் ஒன்று தான் அப்படியே தலை நிமிர்ந்து நின்றுக்கிட்டு இருக்கு. எல்லா பத்திரிகையுமே ஸ்டாப்டு. அதுக்கு பிறகு ஜூனியர் விகடனுக்கு பிறகு கம்பீரமாக நின்றது வந்து நக்கீரன். அது பிறகு நான் பல நேரங்களில் நக்கீரன் கோபாலன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் நான் சொன்னேன், அதாவது உங்கள் ஜூனியர் உடன் வர வளர்ச்சின்றது வரனே, ஜூனியர் உடன் போது ஏற்கனவே ஆனந்த உடன் கேம்பஸ்லேருந்து வர்றது, ஜெமினி ஸ்டுடியோ, எஸ்எஸ் வாசன், அந்த ஃபேமிலி, அதிலிருந்து வரக்கூடிய ஒரு கிளை, அது ஒன் மோர் பிரான்ச். அவங்க வந்து ஏற்கனவே பத்திரிகை உலகத்தில் கொடிகட்டி பறந்துக்கிட்டு இருக்கவங்க, மிகப்பெரிய பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அதிலிருந்து வந்து ஒரு பத்திரிகை வந்து ஜூனியருடன் வந்து சக்ஸஸ் ஆகி அப்படின்றது வந்து பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஆனந்தவுடன் கேம்பஸ்லேருந்து அது வருது. அதே மாதிரி இப்போ குமுதம் ரிப்போர்ட்டர் வருதுன்னா குமுதம் கேம்பஸ்லேருந்து, குமுதம் பத்திரிகை வந்து எத்தனையோ ஆண்டுகளாக வந்துகிட்டு இருக்கக்கூடிய குமுதம் கேம்பஸ், அந்த குமுதம் குரூப்லேருந்து ஒரு குமுதம் ரிப்போர்ட்டர் வருதுன்றது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் உங்கது அப்படி இல்லைன்னு, நீங்கள் அந்த மாதிரி பெரிய சாம்ராஜ்யம்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சாதாரண தனி மனிதனாக இருந்து நீங்கள் வந்து வெற்றி பெற்று இந்த பத்திரிகை உலகத்தினுடைய அரசர்களில் நீங்களும் ஒரு அரசராக இருக்கீங்க பாருங்கள். அது உங்களுடைய கடுமையான உழைப்புனே, கண்டினியூஸ் அட்டெம்ப்ட் அண்ட் உங்களுடைய மிகப்பெரிய உழைப்பு. இதை நான் கோபாலன்கிட்ட நான் பேசும்போது பல பேரும் பக்கத்தில் நின்று அப்படியே கேட்டிருக்காங்க. ஒரு பர்த்டேக்கு நான் அவர்கிட்ட போகும்போது, அவர் போய் வாழ்த்தலாம்னு சொல்லிட்டு போகும்போது இதை அப்படியே நான் பேசினேன். அவர் பக்கத்தில் ஒரு 10 பேருக்கு மேலே நின்று அவங்க கேட்கணுன்றக்காக தான் இதை நான் பேசுகிறேன், அவங்க தெரிஞ்சுக்கிறட்டும் அப்படின்றக்காக. அப்படியே ஒரு சாதாரண ஒரு இண்டிவிஜுவல், அவங்களுக்கு தெரியும் இவ்வளோ பெரிய வளர்ச்சின்றது ஒன்று தெரியும். இருந்தாலும் இந்த ஜூனியர் உடன் குமுதம் ரிப்போர்ட்டர் இதெல்லாம் நான் சொன்னது காரணம், ஒரு குமுதம் கேம்பஸ்லேருந்து வெற்றி பெறது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனந்த உடன் கேம்பஸ்லேருந்து வெற்றி பெறது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு தனி நபர் அதுக்கு அவங்களுக்கு மத்தியில் வெற்றி பெறதுன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி எப்படிப்பட்ட உழைப்பு இருக்கணும். அதுதான் இதில் இருந்து நக்கீரனுடைய வெற்றி அப்படின்றதுக்கு வந்து பல காரணங்கள் சொல்லலாம், பல காரணங்கள். இப்போ நான் மனசுக்குள்ளே நான் பல நேரங்களில் ஃபீல் பண்ணியிருக்கேன், உணர்ந்திருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு அதனுடைய வெற்றிக்கு இப்போ பார்த்தா, இப்போ உதாரணத்துக்கு வீரப்பன் வந்து இப்படித்தான், வீரப்பன்ற ஒரு ஆள் வந்து சந்தன கடத்தல் வீரப்பன் இப்படித்தான் இருப்பார் அப்படின்றத வந்து அதுக்கு முன்னாடி ஒரு நஞ்சு போன ஒரு ஃபோட்டோவை வந்து பத்திரிகையில் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் வீரப்பன்ற மாதிரி வேறு ஃபோட்டோவே புகைப்படமே இல்லாமல் நக்கீரன் தான் முதல் முறையாக அட்டையில் வந்து வீரப்பனுடைய படத்தை போட்டு வீரப்பன்னா இதுதான் அப்படின்ற மாதிரி ஆக்கி, அப்புறம் அவர் நக்கீரன் கோபாலனை வந்து வீரப்பனை போய் பார்த்தது, அப்புறம் இந்த காட்டு இலாக்கா அதிகாரிகள் அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் அதில் வந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தது, இப்படி அதுக்காக ஒரு பெரிய பாராட்டு விழா இதில் கலைவாணர் அரங்கத்தில் நடத்துனது, ஏகப்பட்ட பேர் அவரை பாராட்டி பேசினது, அதை கேட்குறதுக்காக நான் அங்கே போனது, அங்கே உட்கார்றதுக்கே இடம் இல்லாத அளவுக்கு வெளியெல்லாம் ஆட்கள் வந்து மானிட்டரை வச்சு டிவியில் வந்து அதை வந்து திரையில் வந்து பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தது. இதெல்லாம் கண்கொள்ளா காட்சி. அதெல்லாம் வந்து மிகப்பெரிய அவருக்கு வந்து மிகப்பெரிய அதுக்கு ஒரு விழா எடுத்து அதுக்கு பாராட்டு மலையில் அவர் நனைஞ்சார். இதெல்லாம் வீரப்பன் மேட்டர். அதுக்கு பிறகு நக்கீரனுடைய வெற்றி, அதான் நக்கீரனுடைய வெற்றிக்கு காரணம். சும்மா வீரப்பனை பற்றி ஒரு கட்டுரை எழுதி 2 பக்கம் 3 பக்கம் ஒரு கட்டுரை எழுதிட்டு அதோட அப்படியே விட்டுறது, மற்ற பத்திரிகைலாம் அதை தான் செய்வாங்க. நக்கீரன் அந்த காரியத்தை செய்யலை. தொடர் கட்டுரைகள் எப்போ வேணாலும் அப்படியே 10 வாரம் 15 வாரம் 20 வாரம் 25 வாரம் 30 வாரம் தொடர்ந்து அவங்கள வந்து ஃபுல்லாக எந்த அளவுக்கு எழுதி மக்கள்கிட்ட பதிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு. அது வந்து அப்போ வந்து வீரப்பன், அதுக்கு பிறகு ஆட்டோ சங்கர் மேட்டர் வந்து முழுக்க இன் அண்ட் அவுட். இதுக்கு மேலே ஆட்டோ சங்கரை பற்றி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு நக்கீரன். அதுக்கு பிறகு இப்படி ஒவ்வொன்றா அது பிறகு காஞ்சி சங்கராச்சாரியார் அவருடைய மேட்டர், அது ஒரு தொடர் வெற்றியா, அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த அப்ரூவர்லேருந்து இதுலேருந்து என்னென்னா சொல்லணுமோ எல்லா விஷயங்களுமே. அது பிறகு நித்யானந்தா வந்து ஒரே ஒரு மேட்டரை போட்டு அப்படியே விட்டுருவாங்க மற்ற பத்திரிகைலாம். நக்கீரன் அந்த காரியத்தை செய்யலை, நித்யானந்தாவுடைய மேட்டர். அது பிறகு அந்த ஷெலின்
கஞ்சா இதில் வந்து இது பண்ணி அப்படின்னு பரபரப்பாக பேசப்பட்ட அந்த ஷெலின், பிறகு சிவகாசி ஜெயலட்சுமி அந்த மேட்டர், பிறகு செக்ஸ் டாக்டர் பிரகாஷ் அவருடைய விஷயம், இப்படியே நீங்கள் ஒவ்வொரு மேட்டரையும் பார்த்துட்டே போனீங்கன்னா நக்கீரனுடைய வெற்றிக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு, அதாவது இது குட் திங்ஸ் கிடையாது. இது எல்லாமே இந்த கேரக்டர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஏதோ ஒரு தவறான பாதையில் போய் வந்து ஏதோ ஒரு வகையில் மக்கள் மத்தியில் வந்து வெறுப்புக்கு ஆளான நபர்கள். இவங்களை வந்து நக்கீரன் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இவங்களை எந்த அளவுக்கு மக்கள் முன்னாடி வந்து இவங்களை காமிக்கணுமோ தோலுரிச்சி காட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்கள எக்ஸ்போஸ் பண்ண மிகப்பெரிய சாதனையை பண்ண பத்திரிகை வந்து நக்கீரன். அந்த நக்கீரனுடைய வெற்றிக்கு இதுதான் காரணம். இந்த அளவுக்கு, அதாவது மற்ற பத்திரிகையிலேருந்து வேறுபட்டு நக்கீரன் கம்பீரமாக நிற்கிறதுக்கு காரணம், மற்றதெல்லாம் ஊறுகாவாக தொட்ட மேட்டரை நக்கீரன் வந்து மெயின் ஃபுட் ஆக்கியிருக்கு. மெயின் ஃபுட் அவங்க அப்படியே டச் பண்ணி விட்டுருவாங்க. நக்கீரன் அந்த காரியத்தை பண்ணலை. நக்கீரன் வந்து தொடர்ந்து அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் நாவல் இருக்குல்ல, அவங்க வந்து சின்ன ஷார்ட் ஸ்டோரியாக எழுதியிருப்பாங்க. நக்கீரன் எல்லாத்தையுமே ஒரு ஃபுல் நாவலாக பண்ணியிருக்காங்க. எல்லா விஷயத்தையுமே நக்கீரனுக்கு இப்படி இப்போ உதாரணத்துக்கு பொள்ளாச்சி விஷயம், இப்போ வந்து அங்கே நாகர்கோவிலில் ஒரு பையன் வந்து பெண்களை கெடுத்து அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இது எல்லாமே பாருங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையிலே அதிகமாக எக்ஸ்போஸ் பண்ண பத்திரிகை வந்து நக்கீரனாக தான் இருக்கும். அதனால் நக்கீரன் வந்து காலத்தை கடந்து வெற்றி பெற்று அப்படியே பத்திரிகை உலகத்தினுடைய ஒரு சிகரமாக நக்கீரன் இருக்கிறதுக்கு காரணம் கோபாலண்ணனுடைய இந்த திட்டம், இந்த பிளானிங். மற்ற பத்திரிகையிலிருந்து வித்தியாசமாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. அதே மாதிரி சமுதாயத்தில் கெடுதலாக இருக்கக்கூடிய மோசமாக இருக்கக்கூடிய சட்டவிரோத சமூக விரோத செயல்கள் எங்கே நடந்தாலும் அதை முழுக்க வந்து சும்மா தொட்டுட்டு அப்படியே விட்டு நம்ம கடமை முடிஞ்சு போச்சே அப்படின்ற மாதிரி இல்லாமல் முழுக்க அப்படியே இந்த படங்கள்லாம் கிளைமேக்ஸ்ன்றோம்ல, இந்த எண்டுன்னு போடுவோம்ல, வணக்கம்னு அந்த கால படங்களில் போடுவோம்ல, அதை மாதிரி அந்த விஷயத்தினுடைய முடிவு வரை இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்ற அளவுக்கு துணிச்சலாக, அதுக்கு பின்னாடி வந்து அவருக்கு எத்தனையோ, அவரே சாதாரண சொல்கிறார்ல பேசும்போது, ஏற்கனவே எனக்கு என்னென்ன 100 கேஸ் இருக்குது, இதில் வந்து 101வது கேஸ் அப்படின்றார்ல, அந்த மாதிரி எத்தனையோ வழக்குகள் அவர் மேலே. அந்த வழக்குகளை பற்றிலாம் கவலையே படாமல் துணிச்சலாக செயல்பட்டு ஒரு பத்திரிகையாளர் எப்படி இருக்கணுமோ, அதாவது ஒரு பேனாவை தொட்டா அப்படின்னா அந்த பேனாவை பிடிச்சா அந்த பேனாவினுடைய பவர் என்ன அப்படின்றத உலகத்துக்கு காமிக்கணும் இல்லையா, அந்த பேனாவினுடைய பவர் என்னன்றதை உலகத்துக்கு காமிச்சு கம்பீரமாக நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய நக்கீரன் பத்திரிகையினுடைய உரிமையாளர், எடிட்டர், ஆசிரியர் திரு நக்கீரன் கோபாலண்ணன் வந்து ஆக்சுவலாக பத்திரிகை உலகத்துக்குள்ள நுழையணும், வெற்றி பெறணும், அப்படியே சாதனைகள் படைக்கணும்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் எல்லா இளைஞர்களுமே அவர் இப்போ வந்து அவர் தன்னுடைய அந்த சேலஞ்ச், யுத்தம், இப்படியெல்லாம் தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் நக்கீரன் பத்திரிகை நடக்கும்போது அவர் எப்படிலாம் பல தடங்கல்கள்லாம் எப்படி வந்து தாண்டி வந்திருக்காரு. ஜெயலலிதா சிஎம்மாக இருக்கும்போது அவங்க அந்த பத்திரிகையை கொண்டு வர முடியாத அளவுக்கு எவ்வளவு இடைஞ்சல்களை பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடைஞ்சல்கள்லாம் இன்னல்களெல்லாம் தாண்டி அந்த பத்திரிகை எப்படி வெற்றி நடை போட்டிருக்கு அப்படின்னு. அது பிறகு அவங்க வந்து ஜெயலலிதா சிஎம் இருக்கும்போது இவரை கைது பண்ணி 1 வருஷம் சிறையில் இருந்தார். அந்த 1 இயர் வந்து அவங்க வந்து அப்படியே நக்கீரன் பத்திரிகை முடங்கி அப்படியே நின்று போயிருன்ற மாதிரி மனசுக்குள்ள கற்பனை உலகத்தில் ஜெயலலிதா வாழ்ந்தாங்க. அப்படி ஒரு விஷயமே நடக்கலை. அந்த 1 இயர் அவர் வெளியே வர்றது வர கூட ஒரு இஷ்யூ கூட ஸ்டாப் ஆகலை. அவர் போகும்போதுலேருந்து அது வெளியே வர்றது வர பத்திரிகை வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அது ஜெயலலிதாவே ஆச்சரியப்பட வைத்த விதம், அதாவது விஷயம். அதாவது நம்ம அவங்க நினைச்சது மாதிரி அப்படியெல்லாம் நடக்கலை. நக்கீரன் வந்து முடக்கி போடலாம்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் முடக்கிலாம் போட முடியலை. தட் இஸ் நக்கீரன். அதனால இந்த விஷயங்களையெல்லாம் அவர் வந்து புத்தகமாக எழுதியிருக்காரு. அந்த விஷயங்களையெல்லாம் படித்து தெரிஞ்சுக்குங்க. ஒரு பத்திரிகை உலகத்தில் வெற்றிகரமாக ஒரு பத்திரிகை நடத்துவது எப்படி, அந்த பத்திரிகை வெற்றிகரமாக எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கொடுத்தோம்னா மக்கள் மத்தியில் வந்து அப்படியே போய் சேர்ந்து அந்த பத்திரிகை உலகத்தில் மிகப்பெரிய அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு சாதனைகள் படைக்க முடியும் அப்படின்றதுக்கு நக்கீரன் கோபாலண்ணன் வந்து ஒரு ரோல் மாடல். அவரை ஃபாலோ பண்ணுங்க, நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்றத என்னால் உறுதியான குரலில் கூற முடியும். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த சைட்டில் வெற்றி பெற்ற மனிதர்களுடைய கதைகள் தொடர்ந்து வரும். நானே தொடர்ந்து நிறைய பேரை பற்றி பேசுவேன். நான் சந்தித்த மனிதர்களை பற்றி பேசுவேன். எல்லாமே உண்மை கதைகள். சும்மா மற்றவங்க சொல்லி அதை கேள்விப்பட்டு இல்லாட்டி படித்து அப்படிலாம் கிடையாது. நான் நேரடியாக பார்த்த ஆட்கள், வெற்றி பெற்ற மனிதர்கள், பல ஆண்டுகள் நான் பழகிய ஆட்கள். அந்த வெற்றி பெற்ற கதையை நேரடியாக சாட்சியாக இருந்து அருகிலேயே இருந்து நான் பார்த்தவன். அதனால் அதில் ஃபுல்லாக உண்மைகள் தான் இருக்கும். 0.01% கூட எந்த விதத்திலும் மிகைப்படுத்தலே இருக்காது. இப்படிப்பட்ட கதைகளை உங்களுக்கு நான் நிறையா சொல்லுவேன், உண்மை கதைகளை. அது தொடர்ந்து கேளுங்க. அப்படி நீங்கள் கேட்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் 2. முதல் காரியம், இம்மீடியட்டாக இந்த சைட்டுக்கு வந்து இம்மீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பல மனிதர்களுடைய உண்மை கதைகள், பல வெற்றி பெற்ற சாதனையாளர்களுடைய உண்மை கதைகளை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இது 1.
அதுக்கு பிறகு நீங்கள் மட்டும் பயன்பெற்றால் போதாது, உங்களை சார்ந்தவர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் போய் சேரணும். அப்படின்னா அவங்களுக்கு தயவு செய்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த காரியத்தை பண்ணிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய மிக அருமையான ஒரு காரியமாக இருக்கும் என்பதை மிகவும் தாழ்மையாக நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியா போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக